முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய அவரை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பஹா நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றிருந்த நிலையில் கடந்த 26ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் கைத்துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு வெலிவேரியவில் கால்வாய்க்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டது. திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் மாக்கந்துரை மதுஷ் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த இடத்திலிருந்து துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணையின் பின்னரே டாக்டர் தேவானந்தா கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் முன்னாள் அமைச்சருக்கு வழங்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட T56 ரக தோட்டாக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் தொடர்பாக தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு 2001ஆம் ஆண்டு குறித்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை 3 நாட்கள் தடுப்பு காவலின் கீழ் வைத்து விசாரணை செய்வதற்கு கடந்த 27ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ்வாறு இருக்க இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் சார்பில் பிரசன்னமாகியிருந்த சட்டத்தரணி சண்முகநாதன் சஞ்சீவன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நான் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சார்பில் மன்றில் பிரசன்னமாக இருந்தேன். அவரை கைது செய்துள்ளனர். எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாங்கள் சட்ட ரீதியாகவே அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்கின்றோம். அவர் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுகின்றார். நாளொன்றுக்கு 3 வேளைகள் இன்சுலின் பயன்படுத்துகின்றார். அவரின் உடல்நிலை மிகவும் நலனின்றி காணப்படுகின்றது. அது மாத்திரமில்லை, அவருக்கு அச்சுறுத்தலும் அதிகமாக காணப்படுகின்றது. தற்போதும் அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதனாலேயே MSD எனப்படும் மெய் பாதுகாவலர்கள் தற்போதும் கடமையில் ஈடுபடுகின்றனர். காத்திருக்கலாம், என்ன நடக்கின்றது என்பதனை அவதானித்துக் கொண்டு. අපි බලමු ඉදිරියට මොකද වෙන්නේ කියලා. එච්චර. ෂண்මුගනාഥන් සංජීවන්. හරි.